இங்க வாரியா அக்கா கிட்ட வா. அரே ரக்ஷனாக்கா வாட்ச் பை ஆர்த்தி சுத்தர் தீப்பெட்டி பொறுத்து வெயிட் பண்ணு கொடுக்க. அதனால உள்ள மூஞ்சி ரெட்டா வெயில் பேபி டாடி பாருங்க இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. பேரன் பிறந்துட்டான் பாருங்க. பேரனை பாருங்க சிரிக்கிறாரு பாருங்க. பின்னாடி 2 கைய போட்டாரு. பல்லு பல்லு தெரியுது 2 வெள்ளை கலர்ல. பாருங்க பல்லு நீக்கிட்டு பாருங்க. அதிசயமா இருக்கு எங்க மாமியார் சொல்ல. அதிசயமா இருக்கு இப்ப பிறக்கிற குழந்தை எப்படி விளையாண்டு கிடந்துச்சு. சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான். அதுக்கப்புறம் இது ஸோ ஃபைனலி இன்னைக்கு வந்து என் டிஸ்சார்ஜ் டே கிளம்பியாச்சு. அந்த ட்ரெஸ்ஸு மாற்றிருக்கேன். பட் வீட்டுக்கு போகும்போது நல்ல ட்ரெஸ் தான் போட்டு போவேன். பாப்பாவும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் வீட்டுக்கு போக போகிறோம். மிஸ் பண்ண போகிறேன் இந்த பிளேஸை. ஃபர்ஸ்ட் டைமாக ஹாஸ்பிட்டல் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து போகணுமே அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கும் அப்படிதான் இருக்கு உண்மையா. ஏன்னா எல்லாரும் ஹாஸ்பிட்டல் இருந்தா ஐயோ வீட்டுக்கு எப்படா போவோம் அப்படின்ட்டு இருக்கோம். பட் இது வந்து இந்த இடம் ரொம்ப அமைதியா காமா ரேஞ்சுக்கு இங்க இருந்து போறத நினைச்சா ரொம்ப உண்மையாவே வருத்தமா இருக்குது. பட் இருந்தாலும் போய் தான் ஆகணும். என்னதான் இருந்தாலும் மேக்கப் ஆமா அழகா போகணும்ல. நம்ம வீடியோ எடுக்கிறோம். நிறைய பேர் ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டிருந்தோம் மேக்கப் பண்ற மாதிரி. இந்த டைம்ல இது உனக்கு தேவையா? எனக்கு அது படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன், எல்லாரையும் பிளாக் பண்ணிட்டேன். அது வேற விஷயம். சோ என்ன இதனால என்ன இருக்கு? என்னால முடியுது நான் பண்றேன். உங்களால முடிஞ்சா அவங்க வந்து அது பொறாமையில பேசுவாங்க. என்ன ஃபர்ஸ்ட் பாக்கும்போது ஐ மாமா எவ்வளவு அழகா இருக்காங்க அப்படின்னு நினைக்கணும்ல. அதுக்காக நான் மேக்கப் போட்டேன். உங்களுக்கு வேணா நீங்க போடுங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் வந்து வலி வேதனை ஆன்ட்டு தான் இருக்கணுமா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பேபிக்கு பண்ணேன். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதான் வலியே அப்படியே வலி இருக்குது. இருந்தாலும் இல்லாத மாதிரி நடிச்சுட்டு ஜாலியாக ஒரு மேக்கப் போட்டு காமாக நீட்டாக அழகாக எந்த ஒரு அழுகை குத்தல் நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்தோடனே ஒன்று தான் மைண்ட் செட்டில் பண்ணேன். கத்தக்கூடாது, அழக்கூடாது, எது இருந்தாலும் கட்டதோட அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். என் ஹஸ்பண்டுக்கும் தெரியுமே என்ன இருந்தாலும் அழகாக நார்மல் ட்ரை பண்ணும். அது இது பண்ணல. பட் இது பண்ணிட்டு வந்தோடனே என் டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை, அவங்க பயங்கரமாக பெயின் தாங்கினாங்கன்னு. ஆனால் இப்போ என்னால் தாங்க முடியல. ரொம்ப பெயினாக இருக்குது. நடக்கிறதே பெண்டாகி தான் நடக்கிறேன். பட் இருந்தாலும் பாப்பா ஃபேஸை பார்த்தோன்னே அது ஹீலாக இருக்கும். ஒரு மாதம் ஆகல, லைட்டாக அந்த பெயின் இருக்கும். ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. இந்த ரூம்ஸை பாருங்கள். நாங்கள் இவ்வளோ நேரம் தங்கியிருந்தோம். எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஏன்னா வந்து லேபர்ஸ் அவங்களும் வந்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் மாற்றுவாங்க. பெட்ஷீட்லேருந்து எல்லாம் டக்குன்னு ஃபுட்டு எவ்ரிதிங் இஸ் பர்ஃபெக்ட். ஸோ இப்போ வந்து கிளம்ப போகிறோம். எனக்கும் வந்து சுகர் டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. வீட்டை போகிறோம். நல்லா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஆமாவா மிஸ் மை ரூம் 620 A block. என் மகன் பிறந்த ஒரு அழகான ஒரு ரூம். பேக் பண்ணலாமா? வெயிட்டிங் எல்லாரும் வெயிட்டிங். என்னெல்லாம் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம். குட்டி பாப்பாவை தூக்கிட்டு. என்ன ராஜுமா ஒரே சிரிப்பு இவன் வாயில. இவ்வளோ நாளா கல்யாணம் ஆனப்போ கூட இவன் இந்த பல்ல பார்க்கதே இல்லை. பிறந்த உடனே கொஞ்சம் யோசனையில இந்த என்ன ரிசல்ட் வேற போதோ பிறந்த உடனே பார்க்கணுமே பையன். எதிர்பார்க்காதது நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? வாயெல்லாம் பல்லு
இல்ல எனக்கு வந்து சண்டா மேளா ரெடி பண்ணீங்களா வீட்ல கேக்குறாரு. சண்டா மேளம் சண்டே ரெடி கொஞ்சம் பண்ணீங்களா? பிஸியா இருக்காங்க எல்லாம். எல்லாம் லீவா சண்டே அன்னைக்கு? இல்ல விஜய் சாருக்கு பிறந்த நாள்ல, சோ அதனால எல்லாம் அங்கங்க ஃபங்க்ஷன்னால எல்லாம் பிஸியா இருக்காங்க. பையனும் விஜய் சாரோட நட்சத்திரம் தான். ஆமா, அவரோட ராசி நட்சத்திரம் எல்லாம் அவர்தான். ஸோ ஹாப்பி, நல்லபடியாக பிறந்துட்டாங்க. ஸோ இப்போ பேக் டு ஹோம் போயிட்டு இருக்கோம். பொறுமையாக பார்த்து போகணும், வயிறெல்லாம் குலுங்குகிறது. நல்ல ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, சூப்பராக இருந்தது. ஏதோ எக்ஸ்கர்ஷன் போயிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கு. போயிட்டு வரும்போது ஒரு பேபி எடுத்துன்னு வரோம். ஆமாம், 1 2 3 4 பேர் அங்கே வெயிட் பண்ணுறாங்க. எங்கள் மாமியார்லாம் வீட்டுக்கு போயிட்டு உள்ளே வர போகிறாரு ஒரு தங்க பிள்ளை. இங்க வாரியா அக்கா கிட்ட வா. अरे रक्षणा का आरती सुत्ता தீப்பெட்டி பொறுத்து வெயிட் பண்ணி கொடுக்க. அதனால மூஞ்சி ரெட்டா வெயில் பேபி பேபிக்கு வெல்கம் பண்ணு. பேபிக்கு बेबी மூஞ்சி எடுக்க கூடாதுல. தம்பி நீ கதவை திறந்து டாடி பாருங்க, இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே. பேரன் பிறந்துட்டான் பாருங்க. பேரனை பாருங்க, சிரிக்கிறாரு. பாருங்க இல்ல போட்டு வைங்க வைங்க வைங்க. रक्षणा का குழந்தை மூஞ்சி காட்டாது. பின்னாடி 2 கைய போட்டாரு. என்னடா செல்ல பேத்துக்கு பாப்பாக்கு பேர் வைங்க. என்ன பண்ண? ஓபன் பண்ணி கொடுங்களாக்கா. ஸ்ரீகாந்த். சீஹான், அது நல்லா இருக்கு. நான் காலை கீழே போகிறீங்க. சரி ஹாய் ஹாய். பல்லு பல்லு தெரியுது 2 வெள்ளை கலர்ல. பாருங்க பல்லு நீக்கிட்டு பாருங்க. பாய் மேல தின்னு கீழே தின்னு அதிசயமா இருக்கு. எங்க மாமியார் சொல்ல அதிசயமா இருக்கு இப்ப பிறக்கிற குழந்தைங்க. எல்லாம் அதிசயம் தான். எப்படி விளையாண்டுட்டு இருந்துச்சு எல்லாம் எங்க அம்மா சாப்பாடு வீட்டு சாப்பாடு தான். முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வெட்டி போட்டு நல்லெண்ணெய் போட்டு பண்ணிருக்காங்க மிளகு சாப்பாடு. சீரகமெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணி எங்க நாத்தனார் எதுவும் பண்ணலையா? நீங்க தான் பண்ணீங்களா? வீடு வாசல் சுத்தம். பிரியாணி சாயந்தரம் வரேன்னா இந்த டேய் அப்படின்னு அவ பேரை இப்போதைக்கு ஸ்ரீன்னு கூப்பிட்டுக்கலாம். ஆமா ஸ்டார்டிங் ஸ்ரீகா. ஸ்ரீ குட்டி பாப்பா ஸ்ரீகாந்த்.